நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த 2வது நாளிலே முதல் நாள் சொன்னேன், நமக்கு என்ன வேண்டும், எப்படி வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது என்பது நீங்கள் அறிந்ததே. இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் படைக்கும்போது ஆண்டவர் அவரவருக்குரிய தாளந்துகளோடு படைக்கிறார். அந்த தாளந்துகளுக்கு ஏற்றபடி நமக்கு என்ன தாளந்து இருக்கிறதை அறிந்து கொண்டு அதன்படி நடந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நமக்கு தாளந்து இல்லாத விஷயத்தில், நாம் தெரியாத விஷயத்தில் நாம் போய் தலையை கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பது தேவன் அறிவுறுத்துகிற நல்ல ஆலோசனை. இதற்கான ஒரு கதையை சொல்ல நான் உங்களுக்கு விரும்புகிறேன். ஒரு நல்ல டிரைவர், ஆட்டோ நல்ல லாரி டிரைவர் என்றோ பஸ் டிரைவர் என்றோ எடுத்துக்கொள்வோமே. பஸ் டிரைவர் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல், எந்த விதமான ஆக்சிடென்ட் இல்லாமல் கிட்டத்தட்ட 50 வருஷம் வண்டியை ஓட்டி நல்ல ரெக்கார்டு, நல்ல சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தார். ஒரு நாள் அவரை சரி போட்டில் பயணம் செய்யலாம் என்று கூட்டிக் கொண்டு போய், இவர் தான் நல்ல வண்டி ஓட்டுகிறாரே என்று எண்ணி போட்டில் அவரை ஓட்டச் சொன்னார்கள். ஓட்டச் சொல்லும்போது பயணிகள், அதாவது கப்பலில் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் நடு கடலில் திடீரென்று இன்ஜின் ஆஃப் ஆகிவிட்டது. படகுடைய இன்ஜின் ஆஃப் ஆகிவிட்டது. உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? எல்லோரும் பின்னால் கொஞ்சம் தள்ளனீங்களாம், வண்டி சரக்கு சரியாக போய் இந்த படகு சரியாக போய் கரையில் போய் சேர்ந்துடும் என்றார். மக்களுடைய நிலைமை எண்ணி பாருங்கள். இது போலத்தான் நமக்கு என்ன வேலை தெரியுமோ, எதில் நாம் பிரகாசிக்க முடியுமோ அந்த வேலையை நாம் செய்தோமானால் ஆண்டவர் அதோடு அவருடைய கிருபையும் நம்மளோடு இருந்து நம்மளை வழிநடத்தும் என்று இன்றைய தியான குறிப்பாக உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.